தர்மம் அப்படின்றத பற்றி எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். தானம் அப்படிங்கிறது வேற, நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற பொருள். தர்மம் அப்படிங்கிறது நெறிமுறையோடு வாழ்வது. வணக்கம், கிண்டி சுவாமிநாதன். பஞ்சபாண்டவர்கள் திருதராஷ்டிரன் அமைச்சரவையில் இருக்கின்ற பொழுது அந்த ஊரிலிருந்து மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, காட்டு விலங்குகள் ஊருக்குள் வந்து நிறைய தானியங்களை அடித்து விடுகிறது அரசே, அதனால் இதையெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும், தாங்கள் ஒரு உபாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. திருதராஷ்டிரனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது பாண்டு. இவர் தான் போகணும். உடனே பாண்டு, சரி நான் இந்த வேலையை செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைகளோடு, படைகள்னா அந்த விலங்குகளை விரட்டுவதற்காக தேரில் செல்லுகிறார். அதாவது ஒரு மான் இளமையில் இருக்கிற பொழுது ஈந்தாத பசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசுக்கு வந்து நிறைய ஈந்தாத பசு அப்படிங்கிற போது ஈந்தாத மான், ஈந்தாத புலி, இதெல்லாம் வந்து ஒரு தவம் இருக்கக்கூடிய ஒரு மிருகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈந்தாத மாடு அப்படின்னா குழந்தை பெறாத கன்னியாக இருக்கக்கூடிய மான்கள். இந்த மான்களை நீங்கள் வேட்டையாடக்கூடாது. புணர்ச்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற மான்களை வேட்டையாடக்கூடாது. கர்ப்பஸ்ரீயாக இருக்கக்கூடிய மான்களை வேட்டையாடக்கூடாது. வயது முதிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கிற மான்களை வேட்டையாடக்கூடாது. அப்ப எந்த மானை தான் வேட்டையாடுறது? இந்த மான்களை எல்லாம் வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறது சட்டம், தர்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற சட்டம். இவர் வேட்டையாடி கொண்டே செல்லுகிறார். அப்படி வேட்டையாடி சென்று கொண்டே இருக்கின்ற பொழுது ஆர்வ மிகுதி, ஏன்னா ஒரு ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற பொழுது 2 மான்கள் நிற்கிறது ஏதோ ஞாபகத்தில். அதாவது அந்த மான் பார்த்தால் அது கர்ப்பமாக இருக்கிறதா, ஈந்தாத மானா, புணர்ச்சியில் இருக்கிறதா, காதல் வயப்பட்டிருக்கிறதா என்பதை இவர்கள் தீர்மானிக்க வேண்டும். எடுத்தவுடனே அன்பை எடுத்து எய்து விடக்கூடாது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் இவர் அம்பெடுத்து எய்து விடுகிறார். அது புணர்ச்சியில் ஈடுபட்ட மானாக இருக்கிறது. ஆஹா, தவறு செய்து விட்டோமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போகுது. அந்த 2 மான்கள் இறந்து விடுகின்றன. அந்த 2 மான்களும் இறந்தவுடன் அடிபட்டு இருக்கிறது. இவர் இங்கேருந்து செல்லுகிறார். அந்த மான்களை பார்க்கிறார். அதிலிருந்து 2 முனிவரும் முனிவருடைய மனைவியும் எழுந்திருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் மான்களாக அவதாரம் எடுத்து விளையாடி கொண்டிருந்தோம். எங்களை நீ அடித்து விட்டாய். என்றைக்குமே நீ உன்னுடைய மனைவியை தொட முடியாது. சாபம் கொடுக்கிறார் பாருங்க. மனைவியை தொட்டால் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பாதியிலேயே முடிச்சுட்டு வந்துடுறாரு. முடிச்சுட்டு வந்து குந்திக்கிட்ட சொல்றாரு, அம்மா இந்த மாதிரி நான் வனவாசம் போகலான்னு இருக்கிறேன். நான் தனியாக போகணும், காட்டுக்கு போயிருக்கலாம், வாழலான்னு இருக்கிறேன். எனக்கு இங்கே வேண்டாம். ஏன்னா பொண்டாட்டியை தொட்டால் தலை வெடிச்சிடும். பொண்டாட்டியை தொடாமல் இருக்கணும். பொண்டாட்டின்னு இல்லை, யாரை தொட்டாலும் தலை வெடிச்சிடும். ஒரு பெண்ணை நீ புணர்ச்சி கொண்டால் தலை வெடித்து விடும் சொல்றார். உன்னை குந்தி சொல்ற, நீங்க இந்த மாதிரி போறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. இல்லை, நான் போய்தான் ஆகணும். சரி, ஓகே, நானும் வரேன். இளைய மனைவியும் வருகிறேன் என்கிறார். 3 பேரும் காட்டுக்கு சென்று விடுகிறார்கள். காட்டுக்கு சென்று
காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக தாங்கள் இதை செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். கேட்கிற பொழுது இந்த உண்மையை சொல்றார். இந்த மாதிரி 2 மான்கள் புணர்ச்சியில் ஈடுபடுகின்ற பொழுது நான் அதை அடித்து விட்டேன், அதனால் எனக்கு குழந்தை பிறக்காது என்கின்ற ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார்கள். அதனால் நான் உங்களோடு சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உடனே குந்தி சொல்ற, அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு முனிவர் முன்னமே ஒரு உபாயம் செய்திருக்கிறார், ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறார். நான் யாரை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றேனோ அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், மீண்டும் கன்னித்தன்மையை அடைவேன். 2.5 மணி நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்துவிடும். 10 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2.5 மணி நேரத்தில் குழந்தை பிறந்துடும். அதுக்கு ஒரு முனிவர் எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். அதை சொன்ன உடனே பாண்டுவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டுவுக்கு பிறந்த 5 குழந்தைகளும் தர்மன் மூலமாக தர்மர் பிறந்தார், இந்திரன் மூலமாக அர்ஜுனன் பிறந்தான், வாயு மூலமாக பாண்டு பிறந்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவதைகளால் பிறந்தவர்கள். இந்த தர்மத்தை மீறாமல் வாழ்வதனால்தான் அவர்கள் அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய தகுதி உடையவர்கள். ராஜவம்சம் எப்படி சொல்றாங்க? ராஜவம்சம். இந்த ராஜவம்சம் அப்படிங்கிறது என்னன்னா, தர்மத்தை மீறாமல் இருக்க வேண்டும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்றோம். தன்னுடைய மகனையே தேரின் மீது தேரை ஏற்றி கொன்றிருக்கிறான் ஒரு அரசன். ஏன்னா அந்த தர்மத்தை மீறக்கூடாது. தன்னுடைய மகனாக இருந்தாலும் தர்மத்தை மீறாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்களுக்குத்தான் ராஜவம்சம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ராஜவம்சத்தில் பிறந்து பாண்டு தர்மத்தை மீறாமல் பஞ்சபாண்டவர்களை வளர்த்து ஆளாக்கி இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்காக வழங்கியவர்கள். நாமும் தர்மத்தை மீறாமல் இருந்து சந்தோஷமாக இருப்போமாக.